தமிழக அரசு சரியான முன்னேற்பாடுகளை எடுக்காததே கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதற்கு காரணம் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படும் இடங்களை பார்வையிட்ட தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில செயலாளர் சாமி நடராஜன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதிக்காததே காரணம் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கூறுவது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்தார். கொள்முதல் நிலையங்களில் மலை போல் குவிந்துள்ள நெல் மூட்டைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் சாமி நடராஜன் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்த பிறகும் இந்த கொள்முதலில் பெரிய தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. எனவே மாநில அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா இடங்கள்லையும் நெடுஞ்சாலைகளில் கிடக்கக்கூடிய நெல்லை பூரா மொபைல் கொள்முதல் மூலமாக பண்ணுவதன் மூலமாக தான் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும். அதை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் இங்கே வந்து ஆய்வு பண்ணார். விவசாயிகள் பல கோரிக்கை வச்சதுக்கு பிறகும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதி தரல, அதனால எங்களில் கொள்முதல் பண்ணுறதுல தேக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அது ஏற்புடைய கருத்து இல்லை.